வணக்கம். என்னடா வெள்ளை துணியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை துணியை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய விதமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் புதுசாக ஒன்று இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா ஸ்கூல் திறந்தாச்சு, பிள்ளைங்களோட ஒயிட் யூனிஃபார்ம்லாம் துவைக்கிற கவலை பெரிய கவலையாகவே இருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதுதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நமக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. ஒன்று வாஷிங் லிக்விட், இன்னொன்று டூத் பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த லிக்விடும் டூத் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் துணிகளை ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும். நான் இப்போ அந்த தண்ணியில் லிக்விடும் டூத் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் துணிகளை அதில் நல்லா முக்கி வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. அந்த துணியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக அந்த காலர் பகுதியை மட்டும் லைட்டாக கசக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்பவும் போல் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாஷிங் மிஷினில் போட போகிறேன். வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நம்ம எப்போவும் ரெகுலராக துவைப்போல் அது மாதிரி துவைச்சிக்கலாம். துவைச்சி பார்ப்போம் எப்படி வருது ரிசல்ட்டுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுத்துட்டேன். ட்ரை பண்ணியாச்சு. இருந்ததுக்கு எவ்வளவோ துணி வெள்ளையாக இருக்குது. எவ்வளோ மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மெத்தட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.